தாயி அண்ணே வாணே, நல்லா இருக்கியானே? நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேனே. மாப்பிள்ளை எங்க? அது கொஞ்சம் வெளியில போயிருக்காரு. வெளில போயிருக்கா? அப்படியா? சரி சரி. என்னண்ணே திடீர்னு வந்திருக்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை தாயி, பிள்ளைய ஸ்கூலில் சேர்த்தோம்னா ஃபீஸ் கட்டணும், அதான் ஏதாவது கொஞ்சம் ரூபா இருக்குமா சின்னோட கேட்க வந்தேன். இது இருக்குமாம்மா அவன்கிட்ட? அட என்னண்ணே, நீ வேற என்கிட்ட வந்து காசு கேட்டுட்டு இருக்க. நானே உன்கிட்ட 10,000 கேட்கலாம்னு நினைச்சேன். அதான் அன்னைக்கே சொன்னேன், உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கூல்ல சேரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தாய் சொன்ன? தகுதியா? ஏம்மா, என் வருமானத்துக்கு மீறிதாமா நான் உன்னை படிக்க வச்சேன் ஒரு அண்ணனா. என் வருமானத்துக்கு மீறாம உனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன். எல்லாரும் சொன்னாங்க தகுதிக்கு மீறி பண்றதான்னு சொல்லிட்டு. என் தங்கச்சி ஆசைப்பட்டாளா, நான் எவ்வளவு செய்வேன்டான்னு. இன்னைக்கு நீ நல்லா செஞ்சிட்டம்மா, சொல்லி காட்டுது நினைக்காது தாய். காசு போன இன்னைக்கு வரும் போகும், ஆனா பாச நேசம் வேணும்ல நாளைக்கு. இப்பவும் என் தங்கச்சிங்கிற உரிமையில தான் வந்தேன் தவிர நீ இப்படி பேசணும்னு நினைச்சு பார்க்கல. சரி தாய், நான் வாரேன். என்ன இருந்தே சாப்பிட்டுட்டு போ. போதுமா, நீ சொன்ன வார்த்தையில என் வயிறும் என் மனசும் நிறைஞ்சிச்சு. நல்லா இது என்ன? என்ன மாப்பிள்ள வரச்சனா, என்ன விஷயம்? அப்புறம் மாப்பிள்ள இதை வித்து ஒரு 2 லட்ச ரூபா கொண்டு வாங்கல. கேக்கல தங்கச்சி கல்யாணத்துக்கு. இங்க பாரு, உனக்கு இருக்கிற இந்த ஒன்னே ஒண்ணு, நீ தகுதிக்கு மீறி ஆசைப்படுத. என்னல பொல்லாத தகுதி, அவ சந்தோஷம் தான் முக்கியம். அவனுக்கு கல்யாணம் பண்ணி நல்லா இருந்தா நாளைக்கு பார்க்க மாட்டாளே என்ன கிறுக்கு போயில. போ போ, நீ போய் மாத்திட்டு வச்சுக்கிறவா. திருந்த மாட்டல, ஆனா ஒரு நாள் படுவ, அன்னைக்கு நீ திருந்துவ மாப்பிள்ள. ஆனா தங்கச்சியை மீது உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கூல்ல சேரு.